Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது ஒழுங்கா வேலையை பாருன்னு. இங்க பாரு, நான் கொடுக்கிற வார்னிங் இதுதான் கடைசி வார்னிங், தெரிஞ்சுக்க. நீங்க இங்க அப்பா இல்ல கமிஷனர், ஒருவேளை நீ ஜானை பிடிக்கலன்னு வையே, இதுதான் உன்னோட கடைசி சொல்யூட்டா இருக்கும். நீ உன் நண்பர்கள் இங்க கூப்பிட்டு வச்சு இட்லி தோசை சாம்பார்னு ஊத்தி அடிச்சுக்கிட்டா இருக்க. ஒரு போலீஸ்காரன ரவுடிய தான் அடிக்கணும், தெரிஞ்சுக்க. அந்த ஜான் எல்லா பேங்க்லயும் கொள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை பிடிக்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு, எப்பதான் அவனை பிடிப்ப? அப்பா, ஐ மீன் கமிஷனர் சார், இவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இவங்க மோட்டு பத்தலு புர்புரி நகரோட கிரைம் கேஸ சால்வ் பண்றதுக்கு இவங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லா வேலையும் அவங்க செஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீ எதுக்கு? பேசாம கேண்டீனுக்கு போய் தோசை இட்லி வடன்னு வர்றவங்க எல்லாருக்கும் சப்ளை பண்ணிட்டு. நான் சொன்னது புரிஞ்சுதா? போ சீக்கிரம் வெளியில போடு சொன்னேன். தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. இப்ப நீ உடனே போய் அந்த ஜானை பிடிக்கிற, இல்ல உன் வேலையை விட்டுட்டு இப்பவே நீ வீட்டுக்கு போற, புரிஞ்சுக்க. லாஸ்ட் வார்னிங் இது. கமிஷனர் சார், தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. எனக்கு தோசை கவுண்டர்ல உட்கார எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கூட இல்ல. ஆமா, மோட்டு பத்ரு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. சிங்கம் சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆமா சிங்கம் சார், இன்னைக்கு அந்த ஜான் பைல புடிச்சிட்டு வந்து உங்க காலடியில போட்டுட்டு அப்புறமா பேசுறேன். தேங்க்யூ மோட்டு பத்ரு. நாளைக்கு எங்க அம்மா கையால செஞ்ச ஊத்தப்பத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தரேன். மோட்டு அங்க பாரு, அந்த டெக்கடான் வந்துகிட்டு இருக்கான். அவன் வேண மடக்கி போடி, அத மட்டும் நீ மிஸ் பண்ணிராத மோட்டு. நம்பர் 1, இந்த போட்டுக்கு என்னாச்சு? டீ கடையை விட்டுட்டு எதுக்கு இப்படி ரோட்ல வந்து நின்னுட்டு இருக்கா? இதெல்லாம் சரியாவது. இந்த மோட்டு சமோசா ஆண்டி வேல வந்துகிட்டு இருக்கு பாரு, எடுத்து கொண்டாடு, அவங்களே கொண்டாடு. இவ்வளவு சமோசாவை சாப்பிடுறானே. நம்பர் 1, ஏதாவது பண்ணு. வண்டியை நிறுத்தி ரிவர்ஸ் கீரை போட்டு திருப்பி சீக்கிரம். ஐயோமா, மோட்டு பத்ரு டைம் அப்புறம் வாக்க கண்டிப்பா காப்பாத்துவாங்க. அவங்க ஜானை இன்னைக்கே என் காலடியில விழ வைக்கிறேன்னு சொன்னாங்க, அப்படியே செஞ்சிட்டாங்க. ஏய் ஜான், போன மாசம் நீ நகரத்துக்குள்ள எவ்வளவு கொள்ளடிச்சியோ அதெல்லாம் எங்க இருக்குன்னு மரியாதையா சொல்லிடு. இல்லன்னா நான் உங்களை லாக்கப்ல போட்டு பூட்டு போட்டுருவேன். அதுக்கப்புறம் என்னைக்குமே திறக்க மாட்டேன். நான் எந்த கொள்ளையும் அடிக்கல, எனக்கு எதுவும் தெரியாது. ஜான், நான் உன்னை கடைசி முறையா கேட்கிறேன், மரியாதையா உண்மையை சொல்லிடு. அதெல்லாம் எங்க வச்சிருக்க? சொல்ல மாட்டேன், சொல்ல முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இவன் கொள்ளடிச்ச பொருட்கள் எல்லாம் எங்க வச்சிருக்காங்கிறத நீ கண்டுபிடிக்கலன்னா நிச்சயம் உன்னோட வேலை போயிடும். ஜாக்கிரதை, புரிஞ்சுதா? பார்த்து நடந்துக்க. அப்ப இன்னையோட சிங்கம் சாரோட வேலை போக போகுது. சந்தோஷம். ஐயோமா, மோட்டு பத்ரு ஜான் கொள்ளடிச்ச பொருளை பத்தி வாயை திறக்க மாட்டா. அப்புறம் கமிஷனர் சார், அதாவது என்னோட அப்பா வேலையை விட்டு தூக்கிட்டு போய் எனக்கு வான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்பதான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சிங்கம் சார், நீங்க டென்ஷனே ஆகாதீங்க, நாங்க ஏதாவது ஒண்ணு பண்றோம். பத்லோ, நாம சிங்கம் சாருக்கு ஹெல்ப் உடனே பண்ணி ஆகணும்டா. ஆனா வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யுதுன்னு தெரியாதாடா? ஏதாவது யோசிச்சு சொல்லண்டா. ஐடியா, டாக்டர் ஜட்கா சார் கிட்ட உடனே ஐடியா கேட்கலாம். சிங்கம் சார், நீங்க உடனே டாக்டர் ஜட்கா சார் கிட்ட வந்துருங்க சார், அங்க பேசுவோம். படா மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, இங்க பார்ப்பா என்னோட புது கண்டுபிடிப்பு மைண்ட் பிரிண்டர். அப்புறம் இத டெஸ்ட் பண்றதுக்கும் சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்குப்பா. மைண்ட் பிரிண்டரா? இத வச்சு நாம என்ன பண்ண முடியும்? இத நீங்க ஜானோட தலையில இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க அவங்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு அவன் பதில் சொல்றானோ இல்லையோ, ஆனா மூளை மட்டும் கண்டிப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்ல. அவன் யோசிச்சதும் இந்த பிரிண்டர் மூலமா அவன் யோசிச்ச எல்லாமே பிரிண்ட் ஆகி வெளியே வந்துரும்பா. அதுக்கப்புறமா நீங்க போயிட்டு அந்த இடத்தை தேடி பாருங்க, தேடுறது உங்களுக்கு கிடைச்சிரும். ஓஹோ, தேங்க்யூடா சயின்டிஸ்ட். நாங்க இப்பயே போய் ஜான் பாயால எல்லா உண்மைகளையும் வர வைக்க போறோம்டா. எனக்கு எதுக்கு இதெல்லாம் போட்டு விடுறீங்க? நான் இதை போட்டுக்க மாட்டேன். இப்ப சொல்லு,
போன மாசம் நீ கமல்பூர் போற. அந்த கமல்பூர் பேங்க்ல கொள்ளையடிச்ச இல்ல, அந்த கொள்ளையடிச்ச பணத்தை எங்க வச்சிருக்க? யா. ஜான ஒழிக்கிறது அவ்வளவு சுலபமே இல்ல. நான் கொள்ளையடிச்ச பணத்தெல்லாம் என் ட்ரெயினுக்கு பின்னாடி இருக்கிற ஆலமரத்துக்கு பக்கத்துல ஒரு பல்ல நோண்டி புதைச்சு வச்சிருக்கேன். ஆனா இந்த விஷயத்த நான் உனக்கு சொல்லவே மாட்டேன். மோட்டோ இல்ல மோட்டோ, கொள்ளை அடிச்ச பணத்தை டென்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆழமரத்துக்கு அடியில பத்திரமா புதைச்சு வச்சிருக்க. உனக்கு எப்படி தெரிஞ்சது? உனக்கு எப்படி தெரிஞ்சது சொல்லு. கான்ஸ்டபிள்ஸ், போய் அந்த எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு வாங்க. ஜான், இப்ப சொல்லு, போன மாசம் நீ கங்காராம் ஜுவல்லரியில இருந்து திருடின நகையெல்லாம் எங்க வச்சிருக்கிற சொல்லிடு. கொள்ளை அடிச்சது எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க சிங்கம் சார். வெல்டன் சிங்கம், வெல்டன். கலக்கிட்ட. உன்னை நினைச்ச எனக்கு பெருமையா இருக்கு. இந்தா. இதெல்லாம் எப்படி நடக்குது? நான் வாயை திறந்து எதுவுமே சொல்லலையே. அப்புறம் எப்படி உங்களுக்கு நான் எங்க கொள்ளையடிச்ச எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு தெரியுது? பாஸ் பாஸ், இவங்க டெக்னாலஜி மூலமா உங்ககிட்ட உண்மையை வரவழைக்கிறதுக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நீங்க அந்த இடத்த பத்தி யோசனை பண்ணதும் உங்க தலையில இருந்து ஒரு சீட்டு வெளியில வந்து விழுது. அதுல எல்லா டீட்டெயிலும் இருக்கு. பாஸ், நீங்க கொள்ளடிச்ச பொருள்ல பாதி பொருள் அவங்க எடுத்துட்டாங்க பாஸ். அப்படியா? அப்ப இவங்க குல்லாவை கவுத்தலான்னு முடிவு பண்ணிருக்காங்களா? இப்ப நான் சிங்கம் சாருக்கு குல்லாவை கவுத்தாம விட மாட்டேன். ஜான், இப்போ உன்னோட குற்றங்களோட லிஸ்ட் முடிவடையல. இப்ப சொல்லு, நீ சுரக்ஷா பேங்க்ல இருந்து கொள்ளடிச்ச பணத்தை எங்க மறைச்சு வச்சிருக்க? சொல்லு 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 சொல்லு. சிங்கம் சார் ரொம்ப ரொம்ப நல்லவரு, வல்லவரு, நேர்மையானவரு. அவரை மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டரை பார்க்கவே முடியாது. சிங்கத்துக்கு நிகர் சிங்கம் மட்டும்தான். ஐயோமா, எனக்கு இந்த அளவுக்கு அவ புகழ்ந்து தள்ளுறானே. தேங்க்யூ. சிங்கம் சார் ரொம்பலாம் குஷி ஆயிட்டு இருக்காதீங்க. இவன் ஒரு கொள்ளக்காரன்னு மறந்து போயிட்டு இருக்கீங்க பாருங்க. இவன் ஏதோ ஒரு லுள்ளு வேலை பண்றானோன்னு தோணுது. எல்லாமே தலைக்கீழா நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. பாவ சிங்கம் சார் வெகுளியானவரு. நான் இப்ப திருடிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே மோட்டு பத்லு தாங்கிறது அவருக்கு தெரியாம போயிடுச்சு. அவங்க சொல்லிதான் நான் இதெல்லாம் செஞ்சேனா? ஐயோமா, அந்த சீட்ல என்ன எழுதியிருக்க? சீக்கிரம் படி 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 படி, சீக்கிரம் படி. நான் இந்த திருடுறது கொள்ளையடிக்கிறது எல்லாத்தையும் போன மாசமே விட்டுட்டேன். ஆனா அது மோட்டு பத்லுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க வந்து என்ன அடிச்சு மிதிச்சு திருப்பி திருட சொல்லி ரொம்ப வற்புறுத்திக்கிட்டே இருந்தாங்க. நான் ஹிமாலயத்துக்கு போகணும் தான் முடிவு பண்ணி வச்சிருந்தேன். ஆனா என்னால என்ன பண்ண முடியும்? தினமும் என்கிட்ட வந்து போய் திருடுன்னு திருட சொல்லி மோட்டு பத்லுவோட ஜோப்பு தான் நிறைஞ்சு போயிருக்கு. மோட்டு பத்லு, நான் உங்களை நண்பர்களா நினைச்சேன். அதான் நீங்க ரெண்டு பேரும் பெரிய குற்றவாளிகளா இருக்கீங்களே. என்ன சிங்கம் சார் பொசுக்குன்னு சொல்லிவிட்டீங்க? நாங்க எதுக்காக போய் திருடணும் நீங்களே சொல்லுங்க. சார், ஜான் எங்களை சிக்கி வைக்க முயற்சி பண்றான் சார், நம்பாதீங்க. நான் எதையும் கேட்க விரும்பல. கான்ஸ்டபிள்ஸ், மோட்டு பத்லுவை தூக்கி ஜெயில போடுங்க. Hey John, I am really sorry. Hey constables, John மான மரியாதையோட அனுப்பி வைங்க. பண்ணுங்க ரிலீஸ் பண்ணுங்க. Hey John, நீ இப்போ விடுதலை ஆயிட்ட. தேங்க்யூ சிங்கம் சார். நீங்க என்ன மோட்டு பத்லுவோட கைப்பிடியில இருந்து விடுதலையாக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. பாய் பாய் மோட்டு பத்லு. மோட்டோ, நந்தன கட்டானோட சாத்தான் சிரிப்பை பாத்தியா? அந்த கேஜெட்டை யூஸ் பண்ணி நம்மள உள்ள தள்ளிட்ட மோட்டோ. அவனை விடக்கூடாது. இங்க பாருங்க சிங்கம் சார், நம்ம எல்லாம் எவ்வளவு காலமா பழகிட்டு இருக்கோம். என்னைக்காவது நாங்க தப்பான காரியத்துல ஈடுபட்டு இருக்கோமா? அந்த கண்ணாடியை கேட்டுட்டு திங்க் பண்ணுங்க சார். சிங்கம் சார், ஒரே ஒரு தடவை எங்க மேல நம்பிக்கை வைங்க சார். கெஞ்சி கேக்குறேன் சார். ஐயோ மோட்டு பத்லு, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அழ வைக்க போறீங்களா? எனக்கு உங்க ரெண்டு பேர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நான் உங்களை நம்பாம வேற யாரை நம்ப போறேன்? ஓய் கான்ஸ்டபிள்ஸ், மோட்டு பத்லுவை ரிலீஸ் பண்ணுங்க. சிங்கம் சார், அந்த தண்டனை கட்டான் எங்க ரெண்டு பேரையும் சிக்க வச்சதை நினைச்சு இப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவனுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கணும். வாங்க போகலாம். மோட்டு பத்லுவும் சேர்ந்து என்ன தொப்பிய கவுக்க பார்த்தாங்க. ஆனா அதே தொப்பிய பயன்படுத்தி அவங்கள நான் இப்ப கவுத்துட்டு வந்துட்டேன்.
என்னப்பா எல்லாரும் எதுக்கு ஒரே மாதிரி தொப்பியை போட்டுட்டு வந்திருக்கீங்க? நம்பர் 1 நம்பர் 2 டக்கு நீர சத்தமா படிங்கடா. எனக்கு என்ன தோணுதுன்னா யானை மேல தூக்கிட்டு போய் வானத்துல இருந்து கீழே போடணும்னு தோணுது. என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா ஜானை கடல்ல தூக்கி போடணும்னு. அட என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா, எனக்கு என்ன தோணுதுன்னா ஜானை ஷார்க் கிட்ட கொண்டு போய் போட்டுறணும்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா ஜான் பையனை கொண்டு போய் யானைகளுக்கு நடுவுல போட்டுட்டு மாத்தாரணமாப்பா. ஜான் கண்ணா எங்க ஓடுற? என்னோட பத்திரத்தை படிக்கவே இல்லடா, படிச்சுட்டு போ. இல்ல இல்ல, நான் இப்ப எவ்வளவு தூரம் போய்கிட்டு இருக்கேன்னா அங்க கடலும் இருக்காது, ஷார்க்கும் இருக்காது, யானையும் இருக்காது. எனக்கு ஜெயில் தான் கரெக்டான இடம். Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.